And God heard the voice of the lad. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். Hagar was crying. ஆகாள் அழுதாள். But God didn't listen to the voice of Hagar. He listened to the voice of the seed. ஆனால் தேவன் ஆகாருடைய சத்தத்தை கேட்கவில்லை, அந்த வித்தினுடைய சத்தத்தை கேட்டார். My friend, He listened to the voice of the seed in your heart this evening. அருமை நண்பர்களே, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விதையின் சத்தத்தை தான் தேவன் இன்று மாலை கேட்கிறார். When you receive the word of God as seed, தேவனுடைய வார்த்தை விதையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, my friend, that seed begins to cry out to God. நண்பர்களே, அந்த விதை தேவனை நோக்கி சத்தமிட ஆரம்பிக்கிறது. You know what the seed cries out? விதை என்ன சத்தமிடுகிறது It தெரியுமா? cries out for life. அது ஜீவனுக்காய் கதறுகிறது. It cries out for fruit. அது கனிக்காய் கதறுகிறது. It cries out for more productivity. அதிக உற்பத்தி வேண்டும் என்று கதறுகிறது. And it says, I will not lie dormant in this man's life. என்ன சொல்லுகிறது? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நான் சும்மா இருக்க மாட்டேன்.